அப்படியானால் மரணத்திற்கு பின்னால் மரணித்து விட்டால் எம்முடைய உறவுகள் எத்தனை பேர் மரணித்திருக்கிறார்கள்? எம்முடைய பெற்றோர்கள் மரணித்திருப்பார்கள், எம்முடைய நண்பர்கள் மரணித்திருப்பார்கள், சகோதரர்கள் மரணித்திருப்பார்கள், நெருங்கிய உறவுகள் மரணித்திருப்பார்கள். இவர்களுக்காக நாம் செய்வது என்ன? எதை செய்கிறோம்? எதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது, எதை நாங்கள் அனுமதிக்காதவைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு கட்டம் சகோதரர்களும். சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? மரணித்து விட்டால் மரணித்ததற்கு பின்னால் அப்படியே கொண்டு போய் அவர்களை அடக்கிவிட்டு வந்தால் அங்கு கிழமையில் ஒரு வெள்ளிக்கிழமையை பிடித்துக் கொண்டு பாப்பா மரணித்து விட்டார், உம்மா மரணித்து விட்டார், சகோதரன் மரணித்து விட்டார், மனைவி பிள்ளை என்று மரணித்து விட்டார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் யாசின் கிதாபை தூக்கிட்டு போய் மஞ்சவாடிக்கு அவருடைய கபருக்கு அருகாமையில் இருந்து கொண்டு அதாவது யாசின் ஓதுகின்ற ஒரு நிலையையும் நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், இது அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒன்றாம். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்தவருக்காக நீ இதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார்களாம். இந்த மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறதா, சொல்லி இருக்கிறதா என்றால் இல்லை. அப்படியானால் நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் கபர் அடிக்கு சென்று நீங்கள் யாசின் ஓதுங்கள் என்று அந்த சூறாவை எங்களுக்கு பிரத்யோகமாக சொல்லி தந்தார்களா என்றால் அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. பொதுவாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், யாசின் சூரா என்பதற்கு பல சிறப்புகளை இந்த சமூகம் வடிவமைத்து வைத்திருக்கிறது. எல்லோருமே, ஏனென்றால் அது ஒரு தனிப்பிரதியாக எல்லோருடைய வீட்டிலும் யாசின் கிதாப் என்று தனிப்பிரதி ஒன்று இருப்பதனால் அதற்கு ஒரு தனி சிறப்பு வைக்கிறார்கள். அதுதான் அல் குர்ஆனின் இதயம் என்பார்கள். அந்த குர்ஆனை யாசினை ஓதுவது, கபரடிக்கு சென்று யாசின் ஓதினால் அவருக்கு கபரு விசாலம் கிடைக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இதற்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரபூர்வமான செய்தியும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் யாசின் சூராவுக்கு என்று தனியாக எந்த ஒரு சூரத்துல் பக்ராவுக்கு சிறப்பு சொன்னார்கள், சூரா ஆல இம்ரானுக்கு சிறப்பு சொன்னார்கள், அதே போன்று ஆயத்துல் குர்சி ஓதுவதற்கு சிறப்பு சொன்னார்கள், ஆமன் ரசூல் ஓதுவதற்கு சிறப்பு சொன்னார்கள், கஹ்ஃபுடைய முதல் 10 வசனம் ஓதுவதற்கு சிறப்பு சொன்னார்கள். இந்த சிறப்புகள் எல்லாம் நம்முடைய வாழ்வில் அமுலில் இல்லை. ஆனால் நபிகளார் எந்த சிறப்பும் சொல்லாத அந்த யாசின் சூராவுக்கு மாத்திரம் எங்களிடத்தில் ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும். எம்முடைய உள்ளம் மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிறதா, மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் யாசின் சூராவுக்கு அப்படி எந்த சிறப்பும் சொல்லவில்லை. ஆனால் யாசின் சூரா சிறப்பா என்றால் அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வேதம். சூரத்துல் கஹ்ஃப் எப்படி சிறப்பானதோ, சூரத்துல் காஃப் எப்படி சிறப்பானதோ, சூரா ஆல இம்ரான் எப்படி சிறப்பானதோ, அது போன்று அல்லாஹ்வுடைய வேதத்தில் இதுவும் ஒரு அத்தியாயம். அதற்காக வேண்டி இது ஓதினால், இந்த சூறாவை யாசினை ஓதினால் இது நீங்கும், இது கிடைக்கும், இது இல்லாமல் போகும் என்றதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சிறப்பல்ல. அல் குர்ஆனுடைய வசனத்தை ஒரு எழுத்து ஓதினால் 10 நன்மை என்பது எல்லாத்துக்கும் உரியது. சூரா யாசினை ஓதினாலும் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்கிறது. பொதுவாக எல்லாவற்றுக்கும் அந்த அடிப்படை இருக்கிறது. ஆனால் குறித்த ஒரு சூறாவை வைத்துக்கொண்டு இதற்கு தான் சிறப்பு என்று நாம் செய்து வருவதாக இருந்தால் இதை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாது விட்டால் அதை நாம் எடுக்க முடியாது. அதே போன்று பாருங்கள், மௌத்தா போனவங்க என்னென்றால், மௌத்தா போனவங்களை கொண்டு போய் அடக்கினதுக்கு பின்னாலும் என்ன செய்யணும் என்பதை தெரியாததுனால தான் குர்ஆனை தூக்கி கொண்டு போய் யாசீனை கொண்டு போய் அங்க வச்சுட்டு அதை ஓதுகிறோம். என்ன செய்ய சொன்னார்கள் என்பதை தெரியாமல் இருக்கிறோம். அதனால் யாசீனை கொண்டு போய் வைக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். லஅனல்லாஹுல் யஹூத வன்னஸாரா, யூதர்களையும் அதாவது கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. இத்தகது குபூர அம்பியாஹி மசாஜித், அவர்கள் நபிமார்களுடைய கபர்களை மஸ்ஜிதுகளாக எடுத்துக்கொண்டார்கள். அதனால யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதாவது மையவாடிகளை மஸ்ஜிதுகளாக ஆக்கிக் கொள்வது, கபிரிஸ்தானத்தை மஸ்ஜிதாக ஆக்கிக் கொள்வது லானத்திற்குரிய காரியம். குர்ஆன் ஓதுவது என்பது எதற்குரிய காரியம்? பள்ளிவாசலுக்குரிய காரியம். வீட்டிலே ஓதப்பட வேண்டியது, பள்ளிவாசலில் நிறைவேற்றப்பட வேண்டிய வணக்கங்களில் திருமறை குர்ஆனும் பள்ளிவாசலில் ஓதப்பட வேண்டியது. அதை கொண்டு போய் நபிகளார் காட்டாத மையவாடிகளை கொண்டு போய் ஓதுகிறோம் என்று சொன்னால் அதை நாம் பள்ளியாக ஆக்குகிறோம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? எந்த ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய இல்லங்களில், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில், ஒரு பள்ளிவாசலில் ஒன்று கோடி யத்லூன கிதாபல்லாம், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகிறார்களோ,
வயத்ததாரஸூன பைனஹும் அவர்களுக்கு மத்தியில் அந்த குர்ஆனை படிக்கிறார்களோ என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்படி என்றால் பள்ளிவாசல் என்பது தொழுவதற்குரிய இடம், திக்ர் செய்வதற்குரிய இடம், குர்ஆன் திலாவத் குர்ஆன் ஓதுவதற்குரிய இடம். அப்ப குர்ஆன் ஓதக்கூடிய இடம் பள்ளிவாசல். பள்ளிவாசலாக ஆக்க வேண்டாம் என்று கபரை சொன்னார்கள் என்றால் கபரிலே போய் குர்ஆனை ஓதுகிறோம் என்று சொன்னால் அது லானத்திற்குரிய காரியம், அது லானத்திற்குரிய காரியம், அது அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியை சொன்னார்கள், லா தஜ்அலு புயூதகும் மகாபிர், நீங்கள் உங்களுடைய வீடுகளை கபறுகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம், நீங்கள் உங்களுடைய வீடுகளை கபறுகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா, எந்த ஒரு வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடி விடுகிறான். உங்களுடைய வீடுகளை கபறுகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். கபறு என்றால் அங்கு குர்ஆன் ஓதப்படக்கூடாது, வீடு என்றால் குர்ஆன் ஓதப்பட வேண்டும். இதை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அன்புள்ள சோதரர்களே, அந்த மக்பரா என்பது கபரிஸ்தானம் என்பது குர்ஆன் ஓதப்படுகின்ற இடம் அல்ல. அங்கு போய் குர்ஆனை ஓதுவதை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு வழிகாட்டவில்லை என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம்.